ஒரு மங்கை பல கோடி கனவுகளை சுமந்தவர் யார் இந்த ஜெமிமா ராடிக்ஸ்? இந்த வீடியோல பார்க்கலாம். செப்டம்பர் 5, 2000ல ஜெமிமா அவர்கள் மும்பைல பிறந்தாங்க. பிஸி ஸ்ட்ரீட்டான பாந்திரால தன்னோட இயர்லி ஸ்டேஜ்ல கையில பேட்டோட ஆண்களுக்கே சரிசமமா டஃப் குடுக்குற மாதிரி பேட்டிங் ஆடினாங்க. அப்போ யாருக்கு தெரியும் இவங்க நாளைக்கு இந்தியாவோட ஸ்டாரா மாறுவாங்கன்னு சொல்லிட்டு. ஜெமிமாவோட இன்ட்ரெஸ்ட பார்த்து அவங்களோட அப்பா தன்னால முடிஞ்ச அளவுக்கு கிரிக்கெட் கோச்சிங் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஜூனியர் லெவல் கிரிக்கெட் கோச்சிங்கும் சேர்த்து விட்டாரு. மல்டி டேலண்டடா இருந்த இவங்க மகாராஷ்டிராக்காக ஜூனியர் லெவல் ஹாக்கி காம்படிஷனும் ஆடி இருக்காங்க. சரியா 2017 ஜெமிமா 13 வயசு இருக்கும்போது அண்டர் 19 லெவல்ல செலக்ட் ஆயிட்டு மும்பை டீமுக்காக ரீப்ரசென்ட் பண்ணாங்க. டொமஸ்டிக் லெவல்ல டமால் டுமில் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டு இருந்த இவங்க அங்கேயே 50 ஓவர் மேட்ச்ல டபுள் செஞ்சுரியும் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா செலக்டர்ஸ் பார்வையெல்லாம் இவங்க மேல திரும்புறதுனால இந்தியாக்காக ODI மற்றும் T20ல 2018ல தன்னோட கெரியரை ஆரம்பிக்கிறாங்க. ஜெமிமா பாத்தீங்கன்னா ஒரு கிளாசி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஆங்கர் ரோலும் ஆட தெரியும், அதே மாதிரி அதிரடியும் ஆட தெரியும். டீமுக்குள்ள இன் அண்ட் அவுட்டா தான் இருந்தாங்க, ஆனா கிடைக்கிற கேப்ல எல்லாம் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இப்படியே நல்லா போயிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில 2022ல மேஜர் செட்பேக் நடக்குதுங்க. உமன்ஸ் வேர்ல்ட் கப் 2022ல நடக்குது. அதுல இந்தியா ஸ்குவாட்ல இருந்து ஜெமிமாவை லெஃப்ட் அவுட் பண்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க கடுமையான மன உளைச்சலுக்கு தள்ளப்படுறாங்க. இருந்தாலும் தன்னம்பிக்கையை விடாத இவங்க கடுமையாக உழைக்கிறாங்க. தன்னோட இன்ஸ்பிரேஷனான ரோஹித் சர்மாவோட வாழ்க்கையிலும் இதே மாதிரி தான் நடந்தது. 2011 வேர்ல்ட் கப்ல டிராப் பண்ணிட்ட பிறகு 2015ல தன்னோட கம்பேக்க கொடுத்தாரு. ஜெமிமாவும் ரோஹித் சர்மாவே ஃபாலோ பண்ணி 2025 உமன்ஸ் வேர்ல்ட் கப்ல சரியான கம்பேக் கொடுத்திருக்காங்க. வேர்ல்ட் கப் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மந்தமா தொடங்கினாலும் செமி ஃபைனல்ஸ்ல ஆஸ்திரேலியாவை கதற விட்டு 127 ரன் கிட்ட அடிச்சு அன்பீட்டபிளா இருந்தாங்க. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் இங்க என்னோட பர்சனல் ரெக்கார்ட்ஸ்க்காக எல்லாம் விளையாடல, இந்தியாக்கு கப்பு ஜெயிக்க வச்சா அதுவே எனக்கு போதும். நவம்பர் 2ஆம் தேதி நடந்த ஃபைனல்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி இந்திய அணி வேர்ல்ட் கப்பை வின் பண்ணிட்டாங்க. ஜெமிமா சொன்ன மாதிரியே அவங்களோட கனவு நிறைவேறிச்சுங்க. சின்ன வயசுல பாந்திரா ஸ்ட்ரீட்ல டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்த இவங்க இப்போ இந்தியாவோட பல கோடி பேரோட ட்ரீமான வேர்ல்ட் கப்பை வின் பண்ணி கொடுத்திருக்கிறது சும்மா ஒண்ணும் கிடையாதுங்க. நிச்சயமா ஜெமிமாவோட ஹார்ட் ஒர்க்னால தான் அவங்க இவ்வளவு பெரிய ஸ்டேஜை அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஜெமிமாவோட இன்ஸ்பிரேஷன் இன்னும் 100 ஜெமிமாவை உருவாக்குங்க. நம்ம சேனல் சார்பா a big round of applause for சிங்க பெண்கள். Heartily congratulations to Indian women cricket team.